இதில் திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பிறகு கட்சிகளிடமிருந்து என்னென்ன ரியாக்ஷன் வருது, இல்லை யார் அமைதியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த முடிவுகள் கண்டு யார் கலங்கி இருக்கிறா, யாருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கட்சிக்காரர்கள் கலங்குவார்களோ என்கிற சந்தேகம் இருக்கு. இப்போ இபிஎஸ் அவர்கள் அறிக்கை சரியான அறிக்கை தான். என்ன காரணம்னா கவுண்டிங் சென்டர்ல அவங்க ஆக்டிவா இருக்கணும். எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்து அவங்க யாராவது மன கிளேசம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு காஷன் தான் இது. அப்போ எக்ஸிட் போல்லாம் என்ன, இது உண்மையான எக்ஸிட் போலாங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தேகங்கள்லாம் இருக்கு. எக்ஸிட் போல்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னது ஜேர்னலிசம் டேஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் வாக்களித்தோர் சர்வே தான். ஓட்டு சாவடியிலிருந்து வெளியில வந்த உடனே 2 கேள்வி கேட்கணுங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க முதல் கேள்வி, போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க 2வது கேள்வி தான். உங்க ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாம் கேட்கறதே கிடையாது. ஏனென்றால் ஸ்விங்கை நம்ம அப்பதான் ஒர்க் பண்ண முடியும். போன தேர்தலில் இன்னாருக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த தேர்தலில் மாத்தி ஓட்டு போடுறாங்கிற ஸ்விங்கு, இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறத வச்சு நம்ம ஒரு ரிசல்ட்டை கெஸ் பண்றோம். இதுதான் எக்ஸிட் போல். இது 89 நாங்க நடத்தி இருக்கிறோம். இதற்கு வாக்காளர்களை நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது, வாக்கு சாவடிகளை தேர்ந்தெடுக்கணும். என்ன காரணம்னா நம்ம ஒப்பீனியன் போல் நடத்தும் போது வாக்காளர்களை தேர்ந்தெடுத்துறோம். ரேண்டம் நம்பர் டேபிளோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோ வச்சு வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து நம்மளோட முகவர்கள் அங்கே போய் ஒரு கொஸ்டினர் ஃபில்அப் பண்ணி அதை அந்த தரவுகளை வைத்து நம்ம கணிப்போம். இப்போ வாக்கு சாவடியா அது பிரிஞ்சிருச்சு. இப்போ 75,000 பூத்து ரேண்டம் நம்பர் டேபிள்ல அதுல ஒரு சாம்பிள் நம்ம எடுக்கணும். அந்த சாம்பிளுக்கு ஆள் அனுப்பி வெளியில வர்றவங்க கிட்ட ரேண்டமா நம்ம கேட்கணுங்க. இதுதான் கரெக்ட். ஆனா யாருமே இப்ப அப்படி செய்யறது இல்லை. பல காரணங்கள் இருக்கலாம். பட்ஜெட் பத்தாம இருக்கலாம். வாக்கு சாவடிக்கு போறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. எங்க காலத்துல சைக்கிள் எடுத்துட்டு நம்ம மக்கள் போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி யாரும் போக மாட்டாங்க. இப்படியான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவங்க எக்ஸிட் போல்னு சொல்றது எக்ஸிட் போல் அல்ல. ஆனா ஒவ்வொரு நிறுவனமுமே இப்ப நீங்க சொல்ற வகையில அவங்க அதுல உறுதியா நிக்கிறாங்கல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, நேற்றுல இருந்து ஒரு பெரும் விவாதத்திற்கு உட்பட்டதா இந்தியா டுடே மை ஆக்சிஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கு, தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த நிறுவனர் பிரதீப் குப்தா உறுதியா இருக்கிறாரு. நீங்க வேணா பாருங்க, சென்னையில ஸ்வீப் பண்ணுவாங்க, தென் மண்டலத்துல விஜய் தான் ஜெயிப்பாரு, 2 திராவிட கட்சிகளும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற வகையில அவங்களாம் உறுதியா நின்று பேசுறாங்க. சாம்பிள்ஸ் 44,460ங்கிற கணக்குல அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய நம்பகத்தன்மையை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அதுல இன்னும் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குதா ஷியாம்? 44,000 சாம்பிள்ங்கிறது 44,000 வாக்காளர்கள், அது அல்ல. 75,000 வாக்கு சாவடிகள்ல 100 வாக்கு சாவடி அப்படி இருக்கணும் அந்த சாம்பிள் சைஸ். 100 வாக்கு சாவடியில 44,000 வாக்காளர்கள் இருக்கலாம். அப்போ இவ்வளவு உறுதியா இருக்கிற குப்தா அவர்கள் குமுறி ஏன் அழுதாரு போன முறை 2024? எப்படி அது அவ்வளவு பெரிய கணிப்பு மிஸ்டேக் ஆச்சு? 380ன்னு சொல்லி 400 வந்தா பரவாயில்ல, 400க்கு மேலன்னு சொல்லி எப்படி 240 ஆனாரு? ஏன்னா மெத்தடாலஜி ராங். நான் இன்டென்ஷன்லாம் குறை சொல்லவே இல்லைங்க. யாருக்கும் நோக்கம் இருக்கணும் அப்படியான சந்தேகங்கள்லாம் எனக்கு கிடையாது. சரி, பொதுவாக மேலை நாடுகள் கடைபிடிக்கிற முறை இது, நம்ம அதை கடைபிடிக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு சில வசதி குறைவுகள் இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படின்னா இந்த எக்ஸிட் போல நீங்க எப்படி எடுத்துக்கிடணும், ஒப்பீனியன் போலோட நீட்சியா நீங்க எடுத்துக்கிடலாம். இப்ப தாவேகாவுக்கு அதிகமான ஒரு சதவீதம் காட்டுது இல்லைங்களா? அது ஒப்பீனியன் போலோட நீட்சி என்றால் அந்த இடத்துல திருப்பி எத்தனை வயசு எல்லா பழைய கணக்கெல்லாம் நம்ம போட வேண்டியது வரும். 4 முனை போட்டீங்க, 4வது முனை ஒண்ணு இருக்கு. இந்த 4வது முனை 1989 ஜானகி அம்மையார், 3வது முனை ஐயா மூப்பனாரை முதல்வராக்குவோன்னு இளைய பிரதமர் ராஜீவ்காந்தி பிரச்சாரம் பண்ண 3வது முனை. சுமார் 20% நம்ம வில்சனுக்கு அந்த கணக்கு நல்லாவே தெரியும். 20% வச்சு 26 சீட்டு ஜெயிச்சாங்க. எப்படி 26 சீட்டு வந்துச்சு? வேட்பாளர்கள் எல்லாரும் ஏற்கனவே அறிமுகமானவங்க. காங்கிரஸ்ல இருந்த பிக் விக்ஸ் வேட்பாளர்கள் நின்றாங்க. அப்ப விஜய் விசில் அதுக்கு தான் ஓட்டு. அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வேட்பாளரா நிறுத்தும் போது ரெட்டையில கிடையாது, 2வது முனை 1989 சேவல் தான். சேவல் ரெட்டை புறா தான் இருந்தது. சேவலும் விசிலும் புது சின்னம் தான், 2மே கிராமத்துல இருக்கிற விஷயம் தான். ஆனா வேட்பாளர்களை நிறுத்தும் போது ஜெயலலிதா கிட்ட இருந்த வேட்பாளர்கள் எல்லாருமே அதிமுகவோட பழைய வேட்பாளர்கள், ஜானகி அம்மையார்ட்ட இருந்தவங்களும் அதிமுகவோட பழைய வேட்பாளர்கள் தான். ஆனா ஜெயலலிதாவை சூஸ் பண்ணாங்க. திமுக பழைய மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஓன் வேட்பாளர்கள், அவங்களோட ஆதரவு நிலைப்பாடு எல்லாம் பழைய மாதிரி இருந்துச்சு. 34-35% வாக்கு வந்துச்சு. இப்படியான 4 முனை போட்டியில 35% வாக்கு 150 சீட்டை பெற்று கொடுத்து விடுகிறதுங்கிறது தான்
எனது பார்வை. நீங்க தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க திமுகவுக்கு உறுதியா குறைஞ்சது 150 வரும், அதிகபட்சம் 180 வருங்கிற கருத்துல இருக்கிறீங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸிட் போல் 125 அரௌண்ட் 135 தான் சராசரியா கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து அதுவும் வராதுங்கிறாங்க, ஒருத்தர் தாவேகா வரும் அப்படிங்கிறாங்க. இன்னமும் உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கிறீங்களா, இல்ல தாவேகா இஸ் கோயிங் டு கிரியேட் எ மேஜிக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, அதுல ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? தேர்தல் களத்துல மேஜிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கட்டமைப்பு இருக்கணும். தாவேகா பிரிக்கிற வாக்கு அதிமுகவோட பலமான ரீஜியன்ல அதிமுகவுக்கு தானே சாதகமா முடியும். எங்கெல்லாம் அதிமுக காரன் ஓங்கி இருக்கிறதோ அங்க அதிமுகவுக்கு சாதகமா முடியும். எங்கெல்லாம் திமுக காரன் ஓங்கி இருக்கிறதோ அங்க திமுகவுக்கு சாதகமா முடியும். என்ன காரணம்னா தேர்ட் பிளேயரும் ஃபோர்த் பிளேயரும் குறைஞ்சபட்சம் வந்து 20% வாக்க பிரிச்சிருவாங்க. புதுசே இல்லை, இது எப்போதுமே அப்படிதான் பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க வாக்கு சதவீதம் கூடி இருக்கு, அது பயங்கர வேஸ்ட் ஆர்குமெண்ட். எல்லா தேர்தலும் 22 லட்சம் வாக்கு வரும். 75,000 பூத்தால பார்த்தீங்கன்னா அது 25 ஓட்டு கூட வராது ஒரு பூத்துக்கு. சோ அது தரவா வேஸ்ட் ஆர்குமெண்ட்டுங்க. அப்போ பழையபடி நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒப்பீனியன் போலயே வெவ்வேறு ரூபத்துல கொடுக்குறோம். ஏன் எக்ஸிட் போல் தேவையா? தேவை. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை வச்சுதான் 3 நாள் வந்து எல்லா விவாதங்களும் நடக்குது. 4ஆம் தேதிக்கு பிறகு விவாதத்தோட போக்கு மாறிடும். அப்போ 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு தானே நம்ம யூகிக்கணும். யூகிக்கிறதுக்கான முறை என்ன? டிஐஎம், டோட்டல் அசசிபிள் மார்க்கெட், அதாவது ஒட்டுமொத்தமா எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்புறம் ஒரு எஸ்ஏஎம், சர்வீசபிள் அசசபிள் மார்க்கெட், அது பழைய கணக்கெல்லாம் வச்சு நம்ம போடுறோம். அப்புறம் எஸ்ஓஎம்னு ஒண்ணு இருக்கு, அது அப்டைனபிள் மார்க்கெட்னு அதுக்கு பேரு. இவ்வளவுதான் இந்த சிச்சுவேஷன்ல கிடைக்குங்கிற அப்டைனபிலிட்டி. அந்த அப்டைனபிலிட்டி வச்சு பார்க்கும்போது நான் வந்து என் கருத்துல உறுதியாக இருக்கிறேன். திமுக அணி 150 இருந்து 180 இடங்கள் கிடைக்கும். விஜய்க்கு 8 இருந்து 12% வாக்கு கிடைக்கும். 2-3 சதவீதங்கள் கூடலாம் குறையலாமே தவிர விஜய் வந்து ஆட்சிக்கெல்லாம் வரவே முடியாது. இம்பாசிபிள்ங்க. இல்ல அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அரசு, அதுக்கும் நோ சான்ஸ். இதெல்லாம் ரத்த பூமிங்க. குழாயை திறந்தா ரத்தம் தான் இங்க வரும். சரி.